Hi guys, நான் அப்துரம் வெல்கம் டு அரபடியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 2 தட் இஸ் நேஷனலிசம் இன் இந்தியாவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Rebellion in countryside. From the cities, the non-cooperation movement spread to the countryside. It drew into its the fold the struggle of peasants and tribals, which were developing in different parts of India in the years after the war. ஸோ வார்க்கு அப்புறம் வெறும் டவுன்ஸில் மட்டும் இருந்த இந்த ரெபெலியன் கண்ட்ரி சைடுக்கு மூவ் ஆகுது. இப்போது அவாதில் வந்து நிறைய பெசன்ட்ஸ் இருக்காங்க. அந்த பெசன்ட்ஸை வந்து பாபா ராமச்சந்திராங்கிற ஒரு சன்னியாசி வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருந்தாருன்னா ஃபிஜியில் இருந்திருக்காரு. ஸோ ஃபிஜிங்கிறது அது வேறு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இன்டென்ஜர்டு லேபராக இருந்திருக்காரு. ஸோ இந்த இன்டென்ஜர்டு லேபர் என்னென்னா கொத்தடிமைகள்னு சொல்ல முடியும். ஸோ முன்னாடியே வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் காசை வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் ஸோ யார்கிட்ட காசு வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து அவங்க அடிமை மாதிரி வந்து வேலை செய்யணும். அந்த காசை வந்து அவங்க மீட் எடுக்கிற வரைக்கும் அந்த இடத்துலையே வேலை செய்யணும். The movement here was against talukdas and land lords who demanded from peasants exorbitantly high rents and variety of other cases. இந்த மூமெண்ட் யார் வந்து எதிர்ந்துச்சுன்னா பிரிட்டிஷ் எதிர்த்து இல்லை, அதுக்கு பதிலாக இந்தியன்ஸே, அதாவது யாருன்னா தாலுக்தாஸ் அப்புறம் லேண்ட் லார்ட்ஸ் எதிர்த்து இருந்தது. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த பெசன்ஸ் கிட்ட ஹை ரெண்ட்ஸ் எக்ஸாபிடென்ட்லாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு ரெண்டையும் வெரைட்டி ஆஃப் அதர் சீசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பெசன்ட்ஸ் வந்து பேகர் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பேகர்னால் என்னென்னா நமக்கு அதே இடத்துல நியூ வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதே பேஜில் பேகர் லேபர் தட் வில்லேஜஸ் வேர் ஃபோர்ஸ் டு கான்ட்ரிபியூட் வித்தவுட் எனி பேமெண்ட். இப்போ அந்த இடத்துல இருக்கிற வில்லேஜஸ் ஒரு ரோடு போடுறாங்கன்னா இல்லைன்னா ஏதாவது அந்த இடத்துல இருக்கிற அந்த லேண்ட்லோடு வந்து ஒரு வீடு கட்டுறாருன்னா அந்த வீட்டு கட்டுறதுக்கு வந்து இவங்களை ஃப்ரீயாக வந்து வேலை செய்யணும். அந்த மாதிரி வந்து பேகரை வந்து பண்ண சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லோடோட ஃபார்மில், இதை ஃபார்மில் மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறைய இடத்துல பண்ணுவாங்க. As tenants, they had no security of tenure, being regularly evicted so that they could acquire no right over the leased land. The peasant movement demanded reduction of revenue, abolition of beggar and social boycott of oppressive landlords. ஸோ இந்த பெசன்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ரெவன்யூவோட ரெடக்ஷன் இருக்கணும், ரெவன்யூ நிறைய வாங்கக்கூடாது, பெகரை அபாலிஷன் பண்ணணும். அதாவது பெகரை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசே வராத ஒரு விஷயத்துக்காக அவங்க போய் 40 ரூபா உழைக்கணும்னு யார் பண்ணுவா. அப்புறம் சோஷியல் பாய்காட் ஆஃப் அப்ரெசிவ் லேண்ட்லார்ட்ஸ். அப்ரெசிவான லேண்ட்லார்ட்ஸ் ரொம்ப இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அப்ரெஸ் பண்ணுற லேண்ட்லார்ட்ஸை சோஷியல் பாய்காட் பண்ணணும். ஸோ இன் மெனி பிளேசஸ் நை தோபி பந்த். ஸோ நை தோபி பந்த்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு பஞ்சாயத்து அதை வந்து நடத்துகிறாங்க. ஸோ என்னென்ன பண்ணுறாங்கன்னா எல்லா லேண்ட்லார்ட்ஸுக்கும் பார்பர்ஸ் அண்ட் வாஷர்மேன்ஸோட சர்வீஸ் கிடைக்காது. முன்னாடிலாம் வந்து யாரும் அவங்களே வந்து அவங்களோட துணியை துவைச்சிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் இல்லாததுனால எல்லாருமே வந்து துணி வந்து தனியாக சில பேர் துவைச்சி கொடுப்பாங்க, அவங்கள தோபின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதை பண்ண மாட்டான், நான் என்னோடய வேலையை பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்பர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியே தான் எப்போவுமே இருந்தாங்க முன்னாடி காலத்தில். அவங்களும் வந்து எங்கள் வேலையை நாங்கள் செய்ய மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது யாருக்குன்னா லேண்ட்லார்ட்ஸுக்கு. இன் June 1920, Jawaharlal Nehru began going around the villages in Awadh, talking to the villagers and trying to understand their grievances. By October, the Awadh Kisan Sabha was set up, headed by Jawaharlal Nehru, Baba Ramachandra and few others. ஸோ June 1920 அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து இந்த மாதிரி இந்த அவாதை சுற்றி இருக்கிற வில்லேஜஸை போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற வில்லேஜஸ் கிட்ட பேசி அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அக்டோபர் டைமில் ஆவத் கிசான் சபாங்கிற மாதிரி வந்து நிறைய சபா வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ சபானா சபங்கிற மாதிரி அர்த்தம். அந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க. யார் யார் இதை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஹெட்டாக இருந்துச்சு ஜவஹர்லால் நேருவும் பாபா ராமச்சந்திரா, அதாவது அந்த சன்னியாசி அவர் தான் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு அவாதில். Within a month, over 300 branches had been set up in the village around the region. வெறும் ஒரு மந்த்துக்குள்ளே 300 branches ஆஃப் ஹெட், அதாவது வந்து 300 branches வந்து அதே ரீஜனுக்குள்ளே, அந்த ஒரு ரீஜனுக்குள்ளே 300 branchesனால் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. So when the non-cooperation movement began the following year, the efforts of the Congress was to integrate the Awadh peasant struggle into a wider struggle. இப்போது நமக்கு when the non-cooperation movement began the following year, ஸோ non-cooperation movement நிறுத்தி திரும்ப ஆரம்பிக்கிறப்போ இந்த காங்கிரஸ் வந்து இந்த அவாத் பெசன்ட் ஸ்ட்ரகிளை வந்து ஒரு வைடர் ஸ்ட்ரகிளாக மாற்ற நினைக்கிறாங்க. The peasant movement however developed in forms that the Congress leadership was unhappy with. As the movement spread in 1921, the house of Talukdas as mentioned were attacked, bazaars were looted and grain hordes were taken over.
இவங்க வந்து பெசன்ஸுக்கு சின்ன பெசன்ஸுக்கும் வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெசன்ஸ் அது இன்னும் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆனது என்ன பண்ணுறாங்கன்னா, தாலுக்தாஸோட ஹவுசஸ், மெர்ச்சன்ட்ஸோட ஹவுசஸ் அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. பஸார்ஸை லூட் பண்ணுறாங்க. கிரெயின் ஹோட்ஸ், அதாவது கிரெயின் ஹோட்ஸ்னால் என்னென்னா பதுக்கி வைக்கப்பட்ட கிரெயின்ஸ் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க. இன் மெனி பிளேசஸ் லோக்கல் லீடர்ஸ் டோல்ட் பெசன்ஸ் தட் காந்திஜி had declared that no taxes were to be paid and land was to be redistributed among the poor. The name of Mahatma was being invoked to sanction all action aspirations. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு இந்த இடத்துல, மகாத்மா காந்தியோட பர்மிஷன் வாங்கிட்டோம், மகாத்மா காந்தி எதை பற்றி சொன்னார், அதை பண்ண சொன்னார், அதை உடைக்க சொன்னார், இது உடைக்க சொன்னார்னு இவங்களே வந்து மகாத்மா காந்தியோட பேரை யூஸ் பண்ணி இவங்களே வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து மகாத்மா காந்தியோட பேர் வந்து எல்லா இடத்துக்கும் த நேம் ஆஃப் மகாத்மா வாஸ் இன்வோக் டு சாங்ஷன் ஆல் ஆக்ஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து நமக்கு வந்து நாட் டேக்ஸஸ், ஸோ டேக்ஸ்லாம் யாரும் கட்டக்கூடாது, லேண்டில் நீங்களே உங்களுக்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இவங்க வேறு அந்த மாதிரி சபை மட்டும்தான் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவே வந்து இங்கே ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ கண்ட்ரி சைடில் இன்னொரு என்னதுன்னா ட்ரைபல் ப்ரெசன்ஸ். இது வந்து கூடம் ஹில்ஸில் நடந்தது. ஸோ அவாதில் வந்து அது வரைக்கும் நடந்ததில்ல, அவாதில் நடந்துச்சு. இப்போ நடக்க போகிறது வந்து கூடம் ஹில்ஸில். ஸோ இந்த கூடம் ஹில்ஸில் தான் வந்து ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் இருக்க போகிறாரு. அது வந்து அல்லூரி சீதாராமன் ராஜு. ட்ரைபல் பெசன்ஸ் இன்டர்பிரேட்டட் த மெசேஜ் ஆஃப் மகாத்மா காந்தி அண்ட் த ஐடியா ஆஃப் ஸ்வராஜ் இன் yet another way. ஸோ ட்ரைபல் பெசன்ஸ் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை எடுத்துகிட்டு போகிறாங்க. த கூடம் ஹில்ஸ் of Andhra Pradesh, for instance, a military guerrilla movement spread in the early 1920s, not a form of struggle that the Congress could approve. ஸோ கூடம் ஹில்ஸ், அதாவது ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரு ஹில்ஸ் பகுதி. ஸோ அந்த இடத்துல ஒரு மிலிட்டடான கியூரில்லா மூமெண்ட். ஸோ கியூரில்லா மூமெண்ட்னால் எப்படின்னா பதுங்கி தாக்குறது. இப்போது மிலிட்ரியிலே வந்து கியூரில்லா ஃபோர்ஸ்னு இருக்கும். அதாவது மலைகளுக்கு நடுவில் ரொம்ப வந்து கேமஃப்ளேஜான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு புல் இருக்குன்னா அந்த புல் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அந்த புல்லு கூடயே நடந்து போவாங்க. ஸோ எனிமீஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் போய் தாக்குற மாதிரியான ஃபைட் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ ஏர்லி 1920s இது வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஏற்றுக்காது. ஸோ காங்கிரஸ் வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டை வந்து ஏற்றுக்கும்? ஹியர் ஆஸ் இன் த ஃபாரஸ்ட் ரீஜன் த கொலோனியல் மூவ்மெண்ட் ஹேட் closed large forest areas, preventing people from entering the forest to graze over their cattle or to collect fuel wood and fruits. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல எப்படி லேண்ட்லார்ட்ஸ் பிரச்சனையோ இந்த இடத்துல லேண்ட்லார்ட்ஸ் பிரச்சனை இல்லை, அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் தான் பிரச்சனை. ஸோ இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன். ஸோ கண்டிப்பாக அந்த மக்களோட அடிப்படை வாழ்வே வந்து ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டையே வந்து இவங்க உள்ளே போகக்கூடாது, நீங்கள் உங்களோட கேட்டில் கிரேஸ் பண்ணக்கூடாது, ஃபியூல் வுட்டை வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரூட்ஸை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சட்டத்தை கொண்டு வராங்க. திஸ் என்ரேஜ் த ஹில் பீப்புள். இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தோம், இவங்க புதுசாக வந்துட்டு இவங்க யார் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாட் ஒன்லி வேர் தேர் லைவ்லிஹுட் அஃபெக்டட் பட் தே ஃபெல்ட் தட் த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் ஃபார் பீயிங் டினைடு. அவங்களோட லைவ்லிஹுட், அதாவது பொழப்பு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்குன்னு இருந்த ட்ரெடிஷ்னலான ரைட்ஸ் நிறைய விஷயம், காடை பற்றி சுற்றி இருக்காங்கன்னா அந்த காட்டில் தான் நிறைய ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கும், அதையும் வந்து டினை பண்ணிட்டாங்க. when the government began forcing them to contribute begar for building roads, the hill people revolted. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரோடு கட்டுறதுக்காக ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்க தானே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The person who came to lead them was an interesting figure. Alluri Sitaram Raju claimed that he had a variety of special powers. That is, he could make correct astrological prediction and heal people, and he could survive even bullet shots. ஸோ இப்போ வந்து இவங்களை வந்து யார் வந்து கைட் பண்ணான்னா ஒரு சூப்பர்மேன் சொல்லிக்கலாம் அவர் வந்து யாருன்னா அல்லுரி சீதாராம் ராஜு. இவர் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிகராக இருப்பார். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்கிட்ட வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது, அதாவது என்னால் ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும், அதாவது வந்து ஜோசியம் பார்க்குறது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு, என்னால் வந்து இதை கரெக்டாக பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அப்புறம் மக்களை வந்து ஹீல் பண்ண முடியும், அப்புறம் ஈவன் புல்லட் ஷாட்ஸ் இருந்தாலும் அது மேலே படும், எதுவுமே ஆகாது, அந்த மாதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. Captivated by Raju, the rebels proclaimed that he was an incarnation of God. ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ராஜாவோட, அதாவது வந்து இந்த ராஜு வந்து கடவுளோட ஒரு மறுபிறவி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜு டாக்ட் ஓவர் of the greatness of Mahatma Gandhi, said he was inspired by the non-cooperation movement and persuaded people to wear khadi and give up drinking.
ஸோ இந்த அளவுக்கு வந்து வயலண்ட்டாக இருக்கிறவர் தான் காந்திஜியோட ரசிகரான். ஸோ இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம். ஆனால் இவர் வந்து எப்படின்னா காந்திஜி பண்ண எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. அதாவது காதியை வந்து எல்லாரையும் வேர் பண்ண சொல்கிறார். காதினா என்னென்னு பார்த்துருப்போம், இந்தியன் கிளாத்ஸ். ஸோ அதை வேர் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து எல்லாரையும் வந்து குடிப்பழக்கத்தை விட சொல்கிறாங்க. ஸோ கிவ் அப் ட்ரிங்கிங். But at the same time, he asserted that India could be only regulated by the use of force, not non-violence. ஆனால் காந்திஜியோட மெயின் ஃபிலாசபியே இவர் வந்து எதிர்க்கிறாரு. அதாவது இந்தியாவை நம்மளால் நான்-வைலன்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, வைலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. The Gudam rebels attacked police station, attempted to kill British officials and carried on guerrilla warfare for achieving Swaraj. இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, மிலிட்ரி தான் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அப்புறம் கெரில்லா வார்ஃபேரை வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஸ்வராஜ் கிடைக்கிறதுக்காக. ஆனால் கடைசியில் வந்து ராஜுவை வந்து பிடிச்சிடுறாங்க. 1924 அப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஓவர் டைம் ஹி பிகேம் அ ஃபோக் ஹீரோ. ஸோ காலத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஃபோக் ஹீரோவாக மாறிட்டார். ஸோ அல்லூரி சீதாராம் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரால் புல்லட் ஷாட்டாக தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோக் ஹீரோவும் மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்வராஜ் அண்ட் பிளான்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.